அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு 14/4/2026 கும்ப ராசி சதய நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். இந்த பராபவ வருடம் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. இந்த ஆண்டு இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகரத்திற்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போகிறாங்க. இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதோட தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. ஸோ மேஷராசிக்காரர் அப்படின்றாவே தைரியத்தையும் துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள், எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், தனக்கு ஒரு உதவி அப்படிங்கிறதோட மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா ஓடி ஓடி போய் செய்யக்கூடிய ஒரு நபர்கள், எந்த விஷயத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நிதானத்தோடும் செய்யக்கூடிய நபர்கள், தனக்கு ஒன்று இல்லைனாலும் மற்றவங்களுக்காக உதவின்னு கேட்டுட்டா தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவங்களுக்கு எந்த விதத்துலேயும் கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல மன்னன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது இவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டாங்க அப்படின்னா தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடியவங்க. தன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது, நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை, யாரும் கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சதில்லை, தான் உண்டு தன் வேலைன்றுன்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம கெட்டு போகணும், நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏன் இப்படி நினைக்கிறாங்க, நம்ம யாருக்கு எந்த தீங்கு செஞ்சதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் உச்ச நிலையை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வேலை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், இது வரைக்கும் எனக்கு நிறைய நிர்வாக திறமைகள் இருக்குங்க, நிறைய பொறுப்புகள் இருக்குது, கொடுக்குற வேலையை கரெக்டாக செய்கிறேன், ஆனால் வேலையில் எனக்குன்னு சில பொறுப்புகள் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது, எனக்குன்னு ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை, நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருந்த வேலையிலே எனக்கு திருப்தி இல்லை, ஏன்னா நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு சரியான விதத்தில் அமையலைங்க, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், சம்பாதிச்சா போதும்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மாறுங்க. புதிய வேலை வாய்ப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ ரொம்ப நாளாக வேலை இல்லாதவங்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வருங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய நிர்வாக திறமையை தெரிஞ்சு உங்களுக்கு அதற்குண்டான சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதோ இல்லை வேறு ஒரு வேலையை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு கூட இது ஒரு அரிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லாங்க. இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும். ஃபாரினில் போய் கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலையில் எனக்கு ஒரு திருப்தி இல்லைங்க, அந்த வேலை செய்கிறதுல எனக்கு ஒரு நிறைய மன உளைச்சல் இருக்குது, ஏன்னா கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, என்னால் சரியாக அந்த இடத்துல வேலை செய்ய முடியல, பயங்கர ப்ரெஷராக இருக்குங்க, டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வேலையில் உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது மாறுங்க. புதிய வேலைக்கு மாறக்கூடிய ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உங்களுடைய பணிகள் எப்படி போயிட்டுருக்கு, உங்களுடைய வேலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி உங்களை மோட்டிவேட் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எதிரிகள் மொத்தமாக உங்களை விட்டு விலக போகிறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு முழுமையாகவே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. தொழில் ரீதியாக தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. ஒரு நல்ல தொழில் அப்படிங்கிறது என்னால் அமைக்க முடியல, நிறைய யோசனைகள் இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குங்க,
அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் என்னால் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் அப்படிங்கிறது இல்லை. ஃபேமிலி ரிலேட்டடாகவும் யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. சொந்த பந்தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக யாருமே எனக்கு வந்து ஒரு விதத்தில் நீ இதை பண்ணு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டேங்க. எல்லாருமே வந்து என்னை வந்து டீமோட்டிவேட் தான் பண்ணுறாங்க. இல்லை இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீ லாஸ் ஆயிடுவ, இது உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு இது தெரியாத வேலைன்னு சொல்லி செய்யக்கூடிய வேலை தொழிலை வந்து ஒன்று அமைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கூட அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தடைப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் நடக்குது. அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலம். புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள், அந்த தொழிலில் கண்டிப்பாக உங்களுடைய திறமைகளை காட்டி அதை மென்மேலும் வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் இருக்கும். பரவாயில்ல, சொன்ன மாதிரி செஞ்சு சாதிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு தொழில் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் அமையுங்க. அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபம் இருக்கும். அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சில யோசனைகள், அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிறைய ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சில பிஸ்னஸ் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய பணம் கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தக்கூடிய எதிரிகள், இல்லை உங்களுக்கு தொழிலில் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணாத எம்ப்ளாயீஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் முழுமையாக விலக்கிட்டு புதிய புதிய தொழிலாளர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம், பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு பிஸ்னஸ் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். புது கான்ட்ராக்ட் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இதனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மென்மேலும் பெருக ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்துட்டு எல்லா விதத்துலேயும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறேங்க, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதத்தில் அமையாமையே போயிட்டுருக்கு, தள்ளி போயிட்டே இருக்குது. மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சில கேள்விக்குறிகள் வந்துருச்சு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு கூட இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சில அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க, அந்த அலைன்ஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில், அதாவது ஃபேமிலியோடைய ஒப்புதல்கள் பெற்று அதை வந்து திருமணம் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. லவ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க பல வருஷமாக பண்ணிகிட்டே இருந்தோம், இதை எப்படியாவது வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும், இது சொல்கிறதுக்கு கரெக்டான காலகட்டமாக, இல்லை இது வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்குங்க. கூடிய விரைவில் காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து திருமண லெவலுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இல்லை கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நிறைய வாட்டி தள்ளி போயிட்டே இருக்குங்க. ஸோ திருமணம் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி மற்றவங்க மத்தியில் நிறைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது அடிபட்டுருக்கு. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். குழந்தை சார்ந்த யோகங்கள், ஏன்னா அந்த 5ஆம் பாவகத்தில் கடக ராசிக்கு வந்து அந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் புத்திரர் இல்லாத நபர்களுக்கு புத்திரர் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. தள்ளி போயிட்டு இருந்தது, இல்லை நிறைய மருத்துவ முயற்சிகள்லாம் எடுத்தோம், அதெல்லாமே வந்து எதுவுமே சரியான விதத்தில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தபடியாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறவங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம், அந்த சப்போர்ட் எல்லாமே யாருக்காக பண்ணுறோம், அவங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம், அந்த விஷயத்தையே அவங்க புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் நம்ம கூடயே சண்டை போடுற மாதிரி சில சூழ்நிலைகள், கணவன் மனைவியை சரியாக புரிஞ்சிக்கல, மனைவி கணவனை புரிஞ்சிக்கலன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொண்டு போயிட்டுருக்குங்க. அந்த நிலைகள் மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கும். நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்குமே போயிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம், இந்த லைஃப் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி விவாகரத்து லெவலில் கொண்டு போனவங்களுக்கு கூட அந்த விஷயங்களை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள், தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க, நம்மளுக்கு பிடிச்ச நபர்கள் நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க, அவங்க மறுபடியும் திரும்ப வருவாங்களா, காரணமே இல்லாமல் சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க, விட்டு சென்ற நபர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறதே சொல்லலாங்க. மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர் நம்ம கூட காலத்துக்கு இருந்தாங்க, திடீர்னு காரணம் இல்லாமல் சண்டை போட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி காரணமே இல்லாமல் இன்றைக்கி அந்த தண்டனையை நான் நடத்திட்டேன். அதாவது தப்பே செய்யாத விஷயத்தில் தேவையில்லாமல் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். எந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறாதா, மறுபடியும் நம்ம அந்த விட்டு போன உறவுகள், அந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேர முடியாதான்னு யோசிக்கிறவங்களுக்கு
கட்டாயமாக இது ஒரு நல்ல அனுகூலமாக இருக்க போதுங்க. பிரிந்த நபர்களும் தங்களை விட்டு விலகி போன நபர்களும் வேண்டான்னு சொல்லி அதாவது உங்களை விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இதனால் எல்லா விஷயத்தையும், அதாவது கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபோ இல்லை நம்ம விருப்பப்பட்ட நபர்களோ தன்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா கூட இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் சார்ந்த யோகம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே சொந்தமாக ஒரு வீடு கட்டுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாமே நிச்சயமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகுங்க. தேவையில்லாத சில விரயங்கள் வந்துட்டு இருந்தது, தேவையில்லாத சில நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க. எதை பண்ணாலும் விரயமாகுது, வீண் மருத்துவ செலவுகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். விரயங்கள் கூட சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் போது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கல்வி சார்ந்த யோகங்கள் சில விரயங்கள்லாம் இருந்திருக்குங்க. அந்த விரயங்கள் மாறும். நம்மளுடைய படிப்பு அதெல்லாத்தையும் பார்த்து மற்றவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது எப்போ தான் உருவாகுங்க. ஏன்னா கடன் வாங்கி ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக வாங்கி இன்றைக்கி அது பெரிய லெவலில் நிற்கிதுங்க. ஸோ அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுனால பூர்வீக சொத்துக்களை என் கைக்கு வந்ததாலோ இல்லை எனக்கு வர வேண்டிய சொத்துக்களை கைக்கு வந்ததுனால அந்த பிரச்சனைகள் மொத்தத்தையும் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் குறைந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதன் மூலமாக ஒரு நல்ல அனுகூலம் பெறுவீங்க. கண்டிப்பாக அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசாபுத்திகளை முழுமையாக அறிஞ்சிக்கிட்டு அதற்குண்டான அப்படி முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.